திரைப்படத்தை வெளியிடும் விவகாரத்திற்கே நாட்டை விட்டு வெளியேறி விடுவதாக கூறிய கமல் மக்களை எப்படி காப்பாற்றுவார் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டத்தில் பேசிய அவர் கமல் மீது இம்மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்தார். இன்னைக்கு புதுசா பல கட்சி துவங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கமலஹாசன் புதுசா கட்சி துவங்கி ஒவ்வொரு பகுதியும் வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு 67 வயசு ஆயிடுன்னு நினைக்கிறேன். 67 வயது வரைக்கும் தமிழக பத்தியே கவலைப்படல, தமிழக மக்களை பத்தியும் கவலைப்படல, தமிழ்நாட்டை பத்தியும் கவலைப்படல. திடீர்னு நாணம் வந்து எப்பொழுது அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நன்மை செய்யறாங்க. எண்ணி பாருங்க, இவருடைய படம் சொந்த படம் எடுத்திருக்கிறாங்க. அதுல கௌதமி என்ற திரைப்பட நடிகை, அதுல அந்த படத்துக்கு உதவியா இருந்து பல வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு ஊதியமா கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை கூட இந்த கமலஹாசனா கொடுக்க முடியல. எப்படி மக்களுக்கு காப்பாற்றுவார்? தங்களுக்கு உதவியை கூட நன்மை செய்ய முடியாதவர் எப்படி மக்களை சிந்திப்பார்? நான் நாட்டை விட்டே வெளியே போறேன்னு சொல்லிட்டேன். ஒரு படம் வந்த போது அந்த படம் வெளியில் கொண்டு வர முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பொழுது நாட்டை விட்டே வெளியேறு என்று சொன்னவர் எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற போற? படத்துல எல்லாம் வயசாகி போச்சு, ரிட்டையர்மெண்ட் வந்துட்டாரு. ரிட்டையர்மெண்ட் ஆனோம்னா இங்க வந்துட்டாங்க அரசியலுக்கு.